ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு கடாய் மஷ்ரூம் பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேனை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 துண்டு பட்டை, 5 நீட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து இதை ஸ்லோ ஃப்ளேமில் 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்ல வாசனை வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர் ஆக்கி எடுத்தாச்சு. இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே மிக்ஸி ஜாரில் 12 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்து 1 இன்ச் அளவு இஞ்சி தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு 3 வெங்காயம் பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்து 3 தக்காளி பெருசாக கட் பண்ணி சேர்த்து இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சி எடுத்தாச்சு. இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப்பு தயிர் சேர்த்து கூடவே 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கசூரி மேத்தி 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூடவே 1/2 கப்பு வெங்காயத்தை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்து தக்காளியும் 1/2 கப்பு அந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்துட்டு 400 கிராம் பன்னீரை நல்லா திக்காக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த மசாலாவில் கலந்து பெரட்டி எடுத்துக்கலாம். நல்லா அந்த பன்னீரில் மசாலா நல்லா கோட்டாகி வரணும். இப்போ ஃப்ரையிங் பேனை சூடு பண்ணி அதில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து பட்டர் உருகின பிறகு நம்ம கலந்து வச்ச அந்த பன்னீர் மசாலாவை சேர்த்து இது நல்லா கொஞ்சம் ட்ரையாக வதங்கி வரணும். அந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்தாச்சு. இப்போ ஒரு முறை அந்த பன்னீர் உடையாமல் அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுக்கும்போது அந்த பன்னீரில் மசாலா நல்லா ஊறி நல்லாயிருக்கும். இந்த மசாலா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னொரு நல்ல டீப்பான ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கூடவே 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து அது உருகின பிறகு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 3 துண்டு சின்ன துண்டு பட்டை, 3 பிரியாணி இலையை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருவோம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 1/2 கப்பு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அதையும் வதக்கி விட்டுருவோம். இப்போ இதில் நம்ம அரைச்செடுத்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதை ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு மேக்ஸிமம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொதிக்க ஆரம்பித்த உடனே கையில் நல்லா சுட சுட தெரிக்கும். அதனால் ஸ்லோவில் வச்சு பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ இதில் 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பொடி தேவையான அளவுக்கு சேர்த்து கசூரி மேத்தி 1 ஸ்பூன் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு பார்த்து கேர்ஃபுல்லாக சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் மசாலா நல்லா சுருண்டு வரணும், அது வரைக்கும் விட்டுடலாம். இந்த பாருங்கள், இந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் வற்றியே வந்திருக்கு. இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இப்போ இது கூட 200 கிராம் மஷ்ரூம் க்ளீன் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கி விட்டுருவோம். இப்போ இதையும் மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்படியே வதங்க விட்டுருவோம். இது வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லாவே இந்த மஷ்ரூம் வதங்கி நல்லா மசாலாலாம் இறங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு முறை பரட்டி விட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான க்ரீம் சேர்த்து அதையும் ஒரு முறை கலந்து விட்டுருவோம். இந்த மசாலாவுக்கு டேஸ்ட்டே இந்த ஃப்ரெஷ் க்ரீம் தான்.
இப்போ இது கூடவே நம்ம வதக்கி எடுத்த அந்த பன்னீர் மசாலாவையும் சேர்த்துட்டு அதையும் இந்த பன்னீரெல்லாம் உடையாமல் நல்லா எல்லா பக்கமும் நல்லா பரட்டி விட்டு இப்போ இது கூடவே இந்த மிக்ஸி ஜாரை அலசி எடுத்து ஊற்றி அரை கிளாஸ் தண்ணி போதும், அதிகம் சேர்க்க வேண்டாம். இப்போ திரும்ப ஒரு முறை கலந்து விட்டு இப்போ மூடி போட்டு இதே மாதிரி ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வச்சுருவோம். நல்லா கொதித்து நல்லா திக்காகவே வந்திருக்கு. இதை பாருங்கள், கலர் பார்க்கும்போதே அத்தனை அழகாக இருக்குது, நல்ல கண்ணை பறிக்குது. இப்போ ஒரு முறை நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டு கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து திரும்பவும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனா நம்மளோட நல்ல சூப்பரான, நல்ல அட்ராக்ஷனான, நல்ல டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் மஷ்ரூம் பன்னீர் மசாலா ரொம்பவே அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்குன்னு மட்டும் இல்லை, இந்த ரொட்டி எதுவாக இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த கார்லிக் நான், பட்டர் நான், அப்புறம் இந்த ருமாலி ரொட்டி, ஃபுல்கா, இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளைன் ரைஸ், இந்த ஜீரா ரைஸ், அப்புறம் இந்த ப்ளைனான வெஜ் புலாவ், இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.